அப்ப இந்த ஸ்பைனல் கார்டு வந்து நம்ம நீட்டா இருக்கும் அப்படின்னு பார்த்திருக்கோம். இந்த ஸ்பைனல் கார்டு எப்படி எதனால ஆனது அப்படின்னா நரம்பு திசுக்களால ஆனது. நம்ம தலையில இருந்து நரம்புகள் அப்படியே ஒரு ஃபைபரா ஸ்பைனல் கார்டு மாதிரி இருக்கும். ஸோ அந்த ஸ்பைனல் கார்டு ரொம்ப சாஃப்டா இருக்கும். அதை பாதுகாக்கிறதுக்கு வெர்டிப்ரா கிட்டத்தட்ட ஒரு 33 வெர்டிப்ரா அந்த ஸ்பைனல் கார்டை வந்து கவர் பண்ணியிருக்கும். இந்த ஒவ்வொரு வெர்டிப்ராவும் எப்படி இருக்கும் அப்படின்னா ஒண்ணு மேல ஒண்ணு அடுக்கியிருக்கும். இந்த வெர்டிப்ராவை நீங்க ஒன்னே எடுத்து பாத்தீங்கன்னா நடுவுல ஒரு கேப் இருக்கும். அந்த கேப்ல தான் அந்த ஸ்பைனல் கார்டு வந்து ஃபுல்லா அழகா செட் ஆயிருக்கும். நம்மளுடைய செர்விக்கல் பகுதியில இருந்து கீழே காக்கெக்ஸ் பகுதி வரைக்கும் இந்த வெர்டிப்ரா நீட்டா இருக்கும். அது உள்ள அந்த ஸ்பைனல் கார்டு ரொம்ப சேஃப்டியா இருக்கும். இன்னும் அந்த ஸ்பைனல் கார்டை இன்னும் பாதுகாக்கிறதுக்காக பயாமீட்டர் அப்படின்ற ஒரு மெல்லிய ஜவ்வு வந்து அந்த ஸ்பைனல் கார்டை சுத்தி இருக்கும். அடுத்தது அரக்னாய்டு மேட்டர் அப்படின்னு ஒரு சிலந்தி வலை மாதிரி அந்த ஸ்பைனல் கார்டை சுத்தி இருக்கும். மூணாவதா டியூராமேட்டர் கொஞ்சம் திக்கா அது மேல சுத்தி இருக்கும். இதுக்கு மேலதான் நம்மளுடைய முதுகு எலும்பான வெர்டிப்ராவும் இருக்கும். இந்த பயாமீட்டருக்கும் அரக்னாய்டு மேட்டருக்கும் நடுவுல சப் அரக்னாய்டு அப்படின்னு ஒரு ஸ்பேஸ் இருக்கும். அந்த ஸ்பேஸ் முழுவதும் CSF அப்படின்ற ஒரு ஃப்ளூயிட் வந்து நிறைஞ்சிருக்கும். அது நம்மளுடைய மூளையில இருந்தே நம்மளுடைய ஸ்பைனல் கார்டு முழுவதும் நிறைஞ்சிருக்கும். அதுதான் செரிப்ரோ ஸ்பைனல் ஃப்ளூயிட் அப்படின்னு சொல்லுவாங்க. எதுக்கு அந்த ஜவ்வு அந்த திரவம் எதுக்கு இருக்கு அப்படின்னா இந்த மூளையும் இந்த ஸ்பைனல் கார்டும் திடீர்னு நம்ம கீழே விழுந்துட்டாலும் அது அந்த உறுப்புக்கு பாதிப்பு வரக்கூடாதுன்னு ஒரு ஸ்பாஞ்சி டைப்ல இருக்கிறதுக்காக அந்த ஃப்ளூயிட் உள்ள இருக்கும். இந்த ஃப்ளூயிட் ரொம்ப கட்டியாகும் பொழுதுதான் நம்மள முதுவெல்லாம் வலிக்குது. ஒரு சிலர் சொல்லுவாங்க அடிச்சு போட்ட மாதிரி எனக்கு வலிக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த டைம்ல கொஞ்சம் முதுகுல சூடா தண்ணி வச்சு ஒத்தனம் கொடுத்தீங்கன்னா உடம்பு ரிலாக்ஸா இருக்கும். இதெல்லாம் முக்கிய காரணம். அங்க இருக்க அந்த ஃப்ளூயிட் வந்து கொஞ்சம் ட்ரை ஆகும் பொழுது அந்த தொந்தரவு வரும். இன்னும் ஓவர் ஹீட் ஆயிடுச்சுன்னா என்னால குனிஞ்சா நிமிரவே முடியல அப்படின்னா நிறைய பேர் சொல்லுவாங்க. கீழே உட்காந்துட்டேன்னா எந்திரிக்க எனக்கு 1 மணி நேரம் ஆகுது, அவ்வளவு வலி அப்படின்னா அந்த உள்ள அந்த திசுக்கு அந்த ஃப்ளூயிட் வந்து ரொம்ப திக் ஆயிடுச்சு. அது காரணம் அளவுக்கு அதிகமான உஷ்ணம் தான். இதனாலதான் வாரத்துல ஒரு நாள் முதுவெல்லாம் நல்லா எண்ணெய் தேய்ச்சி சுடுதண்ணி வச்சு ஊத்த சொல்றதும் இருக்குதான். சுடுதண்ணி எல்லாம் வச்சு ஊத்தும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா அந்த ஃப்ளூயிட் வந்து எப்பவுமே திக்காவாம ஒரு வித பிசுப்பு தன்மையிலேயே இருக்கும்போது நம்ம உடம்புல எந்தவித வலியும் இல்லாம அழகா கடந்து போயிடலாம்.